அருள் திரு டி. பிரவீன்குமார் என்ற பெயர் கொண்ட நான் கீழ்கண்ட விசுவாச உண்மைகள் அனைத்தையும் உறுதியாய் விசுவசித்து அறிக்கையிடுகிறேன். ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன். வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல பிதா அவரே. சர்வேஸ்வரனின் ஏக சுடராய் செழித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றேன். இவர் யுகங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவினின்று செழித்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, மெய்யில் கடவுளினின்று மெய்யில் கடவுளாக செழித்தவர். இவர் செழித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. பிதாவோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மாநிலரால் நமக்காகவும் நம் வீட்டிற்காகவும் பாடலிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போர்ச்சுகலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறைந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். சீவியரையும் மறித்தவரையும் நடத்திருக்க மாட்சிமையுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது அரசுக்கு முடிவு இராது. பிதாவில் நின்றும் சுடரில் நின்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான பரிசுத்த ஆவியையும் விசுவசிக்கின்றேன். இவர் பிதாவோடும் சுடரோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும்